ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் மைண்ட் ஃபார்மை முழுசாக கட்டி முடிக்க போகிறோம். ஸோ என்னென்னா அந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சோடனே போய் வேலையை பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் பெல் எடுக்க வந்திருக்கேன். ஸோ பெல்லு அப்புறம் வந்து ஒரு 3 பெல்லு வேணும். ஸோ 3 வில்லேஜுக்கு போய் 3 பெல்லு எடுத்துகிட்டு வர போகிறேன். சைடு கேப்பில் அப்படியே லூட்டையும் அடிச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு லூட்டும் கொஞ்சம் தேவைப்படுது, ஃபுட்டு ரொம்ப தேவைப்படுச்சு, அதனால தான். அப்புறம் 2வது வில்லேஜ் வந்தாச்சு. இந்த வில்லேஜ்லேயும் கொஞ்சம் லூட் அடிக்கணும். ஸோ இருங்க போய் லூட் அடிச்சிடலாம். அதுமாதிரி ஒரு கொஞ்சம் பெட் இருக்குது, எடுத்துப்போம். அப்புறம் வேறு வில்லேஜுக்கு லூட் அடிக்கிட்டேன். இருங்க வேறு வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதாங்க கடைசி பெல்லு. ஸோ இந்த பெல் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இல்லை கைஸ், இன்னும் 1 இருக்குது. இன்னும் ஒரு பெல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம் வாங்க, இன்னும் ஒரு பெல் எடுக்கணும். ஸோ இது எடுக்கிறதுக்கு காரணம், இந்த கேமிங் ஜோன் இருக்கான்ல கைஸ், அவங்க ஒரு ட்ராப் உருவாக்குறேன்னு சொன்னாங்க கைஸ். அந்த ட்ராப் உருவாக்குறதுக்காக என் பொருள்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ட்ராப்பில் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்காக நான் உட்காந்தேன். பார்த்தா அந்த ட்ராப்பில் அவன் செத்துட்டான், நான் பொழைச்சிக்கிட்டேன் கைஸ். இந்த மாதிரி வந்து ஃபார்மெல்லாம் வந்து நம்ம தலைவனால் மட்டும்தான் கட்ட முடியும். ஸோ ப்ரோ இஸ் பில்டு டிஃப்ரெண்ட் கைஸ். ஸோ வாங்க நம்ம திரும்பியும் வந்து நம்மளோட வேட்டைக்கு போகலாம். இன்னும் ஒரே ஒரு பெல்லு வேணும். ஸோ அது வந்து ஒரு 1000 பிளாக் தள்ளி இருக்குது. வாங்க போகலாம். 1000 பிளாக்கு தள்ளி மெட்ராஸாக சுற்றி பார்க்க போகிறேன். சரி ஓகே வேணாம், இதுக்கே உங்கள் காது வந்து நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் என் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வாயில் கொஞ்சம் வித்தியாசமான என்னமோ போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. அது வந்து என்னமோ போட்டிருக்காங்க. பல்லு வலின்னு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களும் வலி அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பெல் எடுத்துட்டேன், ஆனால் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன், சாரி கைஸ். ஸோ வந்து இப்போ வந்து /டீம் ரீச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் வருமா, அதில் நம்ம பொருளை வச்சுக்கலாமா. நல்லா இருக்குல்ல இது. ஸோ இது மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு நான். ஸோ அது வந்து நம்ம செத்தாலுமே போகாதான். ஸோ நல்லாயிருக்கு, அது வச்சுப்போம். ஸோ அப்புறம் இங்கே இருக்கிற சில ஹேபேலையும் லூட் வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு குயிக்காக சொல்லிடுறேன். இந்த நம்ம வில்லேஜர் முன்னாடி பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அவனுங்களில் கொஞ்சம் ப்ரீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் அப்படி அடைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா அவனுங்களை இது ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அது உள்ளே போடணும்ல, அது போடணும். ஸோ அதுக்காக தான் பிடிச்சி வச்சுருக்கேன் அவங்கள. மீன்வயல் அப்படியே கொஞ்சம் போய் ப்ரீடிங்கும் பண்ணிட்டாச்சு. அப்புறம் வந்து நைட் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் பண்ணால் அவனுங்களே அப்படியே மேலே ஏறி இந்த மாதிரி போய் படுத்துடணும். ஸோ ஆனால் பழுக்கில் ஒரு 10,000 ட்ரைக்கு அப்புறம் தான் இவனுங்க தூங்கினோடனே இதை முடிக்கணும். அவ்வளோதான், அந்த ட்ராப் டோர் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த டேட் ஓடிச்சிடணும், இல்லைனா இங்கே விழுந்துருவானுங்க. அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சிச்சு. ஒரு பாக்ஸை முடிச்சாச்சு. இந்த மாதிரி 8 பாக்ஸ் பண்ணணும். ஸோ இருங்க நான் போய் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் டைமில் போட்டுருந்தேன்னா அவ்வளோதான், அதுவே ஒரு 3 நிமிஷம் கவர் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா 3 நாளாக உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு 8 பாக்ஸை. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் கைஸ், இவனுங்க சும்மா விழுந்துருவானுங்க. ஸோ கடைசி பாக்ஸு. ஸோ வாங்க இந்த கடைசி பாக்ஸை எப்படியா முடிச்சிடலாம். ஸோ நான் ஏன் லீவ்ஸ் வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ், லீவ்ஸ் உடைக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடைச்சிட முடியும். ஸோ நைட் ஆனோடனே நம்ம டீம்மேட்ஸ் தூங்குறதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக உடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் நான் இந்த லீவ்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு குயிக் பிளான் மாதிரி தான் கைஸ். நைட் ஆனோடனே ஒரு சீக்ரெட் மிஷின் நடத்துகிற மாதிரி ஃபுல்லாக உடச்சிடணும். ஸோ கைஸ், அப்புறம் கிருத்திக் ப்ரோ வந்தார். கிருத்திக் ப்ரோ வந்து கொஞ்சம் அயன்லாம் கேட்டார். நம்ம அயன் ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். வந்து கொஞ்சம் கேட்டார். ஸோ அவளுக்கு வந்து ஏதோ என்ட்ரஜஸ் செய்யணுமா, அதனால் ஒரு இது கொடுத்துட்டேன், ஒரு என்ட்ரவல் கொடுத்தேன். என்கிட்ட 2 இருந்துச்சு, ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆள் என்ன பண்ணுறாரு ஒன்றா வேடிக்கை பார்ப்போம். இவர் தாங்க சர்வர் அட்மின். போன வீடியோவில் சர்வர் அட்மின் போட்டியில் அது இவர் தான். பாருங்கள் அந்த சைடில் ஆண்குளம் எவ்வளோ விழுந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா ஒர்க் ஆகுது கைஸ் ஃபார்மு. இது வரைக்கும் நான் ஒரு சைடு தான் ஜாம்பி ட்ராப் பண்ணியிருக்கேன், இன்னும் 4 சைடு பண்ணணும். எனக்கு வந்து ஜாம்பி ட்ராப் பண்ணலாம் ஈஸி போல், இந்த லீஷ் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஸோ இந்த ஆள் ஏதாவது என்ன குளிக்கிறான்னு தெரில, ஏதோ குளிக்க வரேன்னாரு. இன்னும் கையில் டைமண்ட் பிளாக்லாம் வச்சுருக்காரு கைஸ், மணக்காராக இருப்பார் போல். இது பாருங்க கைஸ், 2 கோலமாக வந்துக்கிட்டே இருக்கான். என்ன கைஸ் டைமண்ட் பிளாக் தராரு? ஸோ ப்ரோ டைமண்ட் பிளாக்லாம் தெரியுங்களா? உண்மையாவா? எனக்கா அப்படின்ற தான் இருக்குது. சரி திரும்பி எடுத்துக்கிட்டாரு, தருவாரா என்னன்னு தெரில. என்னையா பண்ணுறாரு ஒரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சர்வர் லேக் கைஸ், அருமைதாடி. ஏதாவது பண்ணுங்கய்யா யாராவது. என்னடா இது, அயன்குளமாக அப்படியே நிற்கிறாருங்க, இவனும் அப்படியே நிற்கிறாரு. ஓய் எனக்கா? ரொம்ப நன்றி ப்ரோ. என்ன பிக்கப் ஆக மாட்டேங்குது. கடைசி கைஸ், இருங்க வெயிட் பண்ணுங்க கைஸ். எனக்கு இந்த அட்ரனோஸ் பிடிக்கல கைஸ், கழி பெற்றுலாம் கைஸ். என்ன ஆச்சுன்னே தெரில கைஸ். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பாருங்க செஸ்ட்டு நான் தொட்டேன்னா 1 மணி ஆக மாட்டேங்குது. 2 தடவை தொட்டேன்னா அப்போ நான் மாட்டேங்குது. அவருக்கு வந்து மட்டும் தொடக்குது என்னன்னு தெரில. அவரு ஏதாவது ஸ்பேம் கிளிக் பண்ணால் இப்போ ஒன்று நடக்கும் பாருங்கள், திறந்து மூடிடும். அதுவே திறந்து மூடிடும். அவ்வளோதான். அதுக்கடுத்து வரும் அப்படியோ கிலோ வச்சுட்டேன். உங்களுக்கு 5 டைமண்ட் பிளாக் கொடுத்துருக்காரு கைஸ். அந்த 5 டைமண்ட் பிளாக்கை நான் ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்கேன். அது இந்த பதிவில் ஆட் பண்ணல, ஏன்னா ஆட் பண்ணால் என் டீம்மேட்ஸ் திருடி எடுத்துடுவானுங்க. அதேமாதிரி நானும் அதை பதுக்கி வச்சு எனக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் தேவைப்படும் போது எதுக்குன்னா இந்த ஆர்மர் ட்ரிம்லாம், அதாவது இந்த அப்கிரேட் கியர் இருக்கும்ல, அதை வந்து இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகி ப்ரோ வந்தார். நான் அவர்கிட்ட ஒரு 5 ஸ்டாக் காயின் தரேன் ப்ரோ, இந்த மாதிரி 1 ஸ்டாக் காயின் 3 டைமண்டு. அவர் வந்து 14 டைமண்டுக்கு வந்து இது கொடுக்குறேன்னு சொன்னார். சரி ஓகேன்னு நம்ம ஒரு 5 ஸ்டாக் கொடுத்தோன்னா 15 டைமண்டாக அவர் வாங்கிட்டு ஒரு லாபம், 1 டைமண்ட் அவருக்கே லாபமாக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஃபுல் செட் டைமண்ட் ஆர்பர் மட்டும் தாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். வந்தோடனே பக்கா தூக்கி போட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகேன்னு வந்து அவருக்கு வந்து ஃபாலோ பேர் சொல்லிட்டேன். வா அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டார். நம்ம இந்த செஸ்ஸில் தான் வச்சுருக்குறோம். ஃபுல்லாக 5 ஸ்டாக் இந்த செஸ்ஸில் தான் வச்சுருக்கோம். எடுத்துக்கோ ப்ரோ, எடுத்துக்கோ. இந்த அங்கே ரூபா இருக்குது பாரு, எடு ப்ரோ எடு. சூப்பரி எஸ் கேஸ் எடுத்துட்டாரு ஃபுல்லாகவே. எஸ் சூப்பர் ப்ரோ. ஆட கடவுளே, எருமை ப்ரோ. செம்ம டீல். இங்கே பாருங்கள் ப்ரோ, நம்ம எல்லோரும் டீல் வச்சுக்கிறோம். திஸ் இஸ் பிஸ்னஸ். சூப்பர். என்சைன்மெண்ட்டும் போட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ. நம்ம வந்து N5க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். இவங்களாம் நெதரிட்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து இதை தான் போட போகிறேன். ஸோ இருங்க, இவர் வந்து வழி அனுப்புகிறோம். அதே மாதிரி ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் போட்டேன் கைஸ். நான் வந்து 14 டைமண்டுக்கே வந்து தராரு. அதுவும் நான் 14 டைமண்ட் கூட கொடுக்கல, 5 ஸ்டாக்காக எல்லாம் கொடுத்தேன். பட் இட் வேல்யூஸ் 15 டைமண்ட், பிரச்சனை இல்லை. ஓகே, சியூன் ஃபைட்டுன்னு போட்டேன். நம்ம N5 போட போகிறோம். எலக்ட்ராலாம் தேவைப்படுது அதுக்கான. ஸோ ப்ரோ பாய் ப்ரோ, ப்ரோ பார்ப்போம் அப்புறமா அப்படின்னு அவருக்கு ஒரு டாட்டா காமிச்சேன். ஆனால் ஒரு பதிலுக்கு எனக்கு டாட்டாவே காமிக்கல, ரொம்ப சேட். அப்புறம் நாங்கள் எல்லோரும் N5க்கு கிளம்பிட்டோம் கைஸ். N5க்கும் வந்தாச்சு. எஸ் கைஸ், நம்மளும் நெதர் ஃபைட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக வந்திருக்கோம். 2-3 பேர் வந்து நெதரைட் ஆர்மரே போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளும் இந்த பக்கம் போகலான்னு பார்த்தேன். இவங்க எல்லாம் கும்பலாக தோண்டிகிட்டு இருந்தாங்களா, எனக்கும் வெறுப்பாயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், வசந்த் ஒரு பக்கமாக போட்டு போயிட்டான். அது வழியாக மேலே வந்து பார்த்தா எல்லோரும் பக்காவாக ரெடியாக இருந்தாங்க. நம்மளும் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது கைஸ். சூப்பராக நானும் அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இது நடந்தது. அட்னோஸ் பயங்கரண்டா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா.